ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷீபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் நல்ல தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது நீங்கள் சப்பாத்திக்கு, பூரிக்கு, இந்த மாதிரி தோசைக்கு எதுக்குமே நல்லாயிருக்கும். பட் சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி ஐட்டத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்டார் பூ, 4 துண்டு பட்டை, 4-5 கிராம்பு இதெல்லாம் போட்டு எண்ணெய் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 10 to 15 பல் அளவுக்கு பூண்டை போட்டு எண்ணெய் நல்லா வறுத்துக்கோங்க. அது கூட இஞ்சி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே நம்ம தனியாக போட போகிறதில்ல. அதனால் நான் இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான இஞ்சும் பூண்டு ரெண்டுமே இந்த ஸ்டேஜிலே போட்டு எண்ணெயிலே நல்லா பரட்டிக்கிறேன். இது நல்லா பரட்டினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல நீல வகையில் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். 1.5 பெரிய வெங்காயம் நான் அதில் சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. இந்தளவு நல்லா வதங்கணும். நல்லா பரட்டி விடுங்க. கலர் ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு நல்லா ஆனியன் வதங்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் புதினாவும் கொத்தமல்லியும் சம பங்கில் எடுத்து சேர்த்துருக்கேன். இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளியை நான் சும்மா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே நான் ஏன் பெருசாக அப்படியே சேர்க்குறேன் அப்படின்னா, எல்லாமே நம்ம நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அரைக்க போகிறோம். பேஸ்ட் ஆக்கி தான் நம்ம கிரேவியில் சேர்க்க போகிறோம். அதனால் எல்லாமே நம்ம பெருசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பூண்டு மட்டும் ஸ்மெல் வராமல் நல்லா வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு எண்ணெயில். மற்றபடி எல்லாமே நம்ம திரும்பவும் கொதிக்க தான் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் 5-6 முந்திரி இது கூட சேர்த்துக்கிறேன். முழு முந்திரியாகவே சேர்த்துக்கிறேன். உடச்சதாக இருந்தால் நீங்கள் ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்க்கும் போது கிரேவி நம்மளுக்கு திக்காக வரும். ப்ளஸ் அது ஒரு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ கிரேவி ஐட்டத்துக்கு கேஷ்யூ ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு பேனில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் 3/4 கிலோ அளவுக்கு நான் அதில் எடுத்திருக்கேன். மேலே உள்ள கொழுப்பு இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா அப்படி விட்டுடுங்க. இல்லைனா அதெல்லாம் எடுத்துகிட்டு செய்யலாம். மீடியம் சைஸஸில் தான் சிக்கன் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போது இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சமாக இஞ்சும் பூண்டும் பேஸ்ட் லைட்டாக தண்ணியில் ஆட் பண்ணி அந்த தண்ணியை தான் இது கூட சேர்த்துருக்கேன். அந்த சிக்கன் வேக வைக்கும் போது கொஞ்சம் ராஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட தண்ணி சேர்த்து கலக்கி இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் வேகிறதுக்கு தேவைப்படுற உப்பு மட்டும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை வராமல் இருக்கிறதுக்காக மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா தண்ணியில் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கனை நம்ம தனியாக வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்காக தான் இது ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே வேக வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறோம். அது டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். சிக்கன் எல்லாமே ஆல்மோஸ்ட் குக் ஆகி நம்மளுக்கு ஒரு மாதிரி ஷ்ரிங்க் ஆகி வரும். அந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு தெரியும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு அந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதக்கணும் இல்லைங்களா, அது நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவு நல்லா எல்லாம் வதங்கி கலர் சேஞ்ச் ஆகிறதுலேயும் வதக்கிக்கோங்க. சிக்கன் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு குக் ஆகிடணும். குக் ஆகி தண்ணி தனியாக வந்துடுச்சு. ஓகேங்களா? இந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம அது கூட சேர்ந்து குக் பண்ணலாம். பட் கிரேவி நம்மளுக்கு திக்காக இருக்கிறனால சிக்கனை கொஞ்சம் வேகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம தனியாக வேக வச்சு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ கிரேவி செய்கிறதுக்காக மறுபடியும் அதே பேனே வச்சு அதில் 5-6 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் போட்டோன்னே கருகிடக்கூடாது. அந்தளவுக்கு நீங்கள் எண்ணெய் பதமாக இருக்கணும். ப்ளஸ் அடுப்பும் சிம்மில் இருக்கணும். அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
இதெல்லாம் போட்டு எண்ணெயில் லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப பேர்ன் ஆகிடக்கூடாது, ஜஸ்ட் ப்ரௌனிஷ் கலரில் மட்டும் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்தளவுக்கு நம்மளுக்கு லைட்டாக முட்டை வர ஸ்டேஜில் இருக்கும் போது நம்ம அந்த வெங்காயம் தக்காளி இந்த பேஸ்ட்டெல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாஸ் கூட அந்த பேஸ்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறி விட போகிறேன். இந்த மாதிரி இப்போது அந்த ஜாரில் இருக்க கழுவி தண்ணி ஊற்றிக்கிறேன். எல்லாமே நல்லா அந்த மசாலாஸ் கூட இந்த பேஸ்ட்டும் மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கணும். இப்போ இது ஆல்மோஸ்ட் கொதிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து சிக்கன் வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியோடய நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கொட்டி கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலாஸ் ப்ளஸ் இந்த சிக்கன் எல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகிடும். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு மசாலாஸ் எல்லாமே குக் ஆகிடுச்சு, சிக்கனும் குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ற அவசியம் இருக்காது. ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே ஃபஸ்ட்டு வதக்கிட்டோம். அதுக்கப்புறம் இப்போயும் நம்ம மசாலாஸ் கூட சேர்த்தும் குக் பண்ணிட்டோம். சிக்கனும் நம்ம ஆல்மோஸ்ட் குக் பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் அந்த கிரேவி கூட வந்து சிக்கன் வந்து மேரினேட் ஆகிற அளவுக்கு கோட் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். இப்போ நான் லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் அதுக்கப்புறம் எக் இதெல்லாம் செய்யும்போது கடைசியாக நீங்கள் வந்து பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். காரசாரமாக இருக்கும் சொல்லுங்களா, அந்த மாதிரி இருக்கும். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து சிக்கனில் வந்து இந்த மசாலாஸ் இறங்குற அளவுக்கு நல்லா மூடி வச்சு கொதி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. மூடி போட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் கிரேவி ரெடி. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற அதே கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நம்மளுக்கு சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் இதே மாதிரி ஆயில் ஊற்றி ப்ளஸ் பட்டர் வச்சு நம்மளுக்கு சர்வ் பண்ணுவாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு வச்சு சர்வ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.